வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் குரூப் 2ல் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதை எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின்ஸும் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு புக்லேருந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ரீகால் கொடுக்க போகிறோம். அதே போல் நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான மெகா சீரியஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயே நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ளே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ இப்போயே நிறைய பேர் வந்து மெசேஜில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது 699. அதே போல் இதில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 500 மெம்பர்ஸ் மட்டும் தான், 500 சீட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து இதுக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா இயல் வைஸாக 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுக்குமே இயல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு புக் முடிச்சிங்க 6th முடிச்சிட்டிங்கன்னா ஹோல் டெஸ்ட் இருக்கும். அதே போல் 6th to 8th ரிவிஷன் இப்படி தான் 6th இயல் வைஸாக எழுதுவீங்க, ஹோல் புக் எழுதுவீங்க. 7th 8th 9th 10th 11th 12th இப்படி தான் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுக்குமே போய்கிட்டு இருக்கும். இது வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்கும். அதே போல் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியலுமே வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஒன்லி 500 மெம்பர்ஸ் தான். ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இப்பயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. ஸோ வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து நம்பர் கொடுப்போம். ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? அதே போல் ஜாயின் ஆகிறவங்களும் ஸோ கீழே 2 கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த 2 கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 10 டேஸில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் எவ்வளோ வந்து நாங்கள் கொடுத்துருக்க இதில் இருக்கோ ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 ஏவுக்கான ஜிகே ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ்மே வந்து ஆப்பில் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஸோ இந்த குரூப் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013, 2015, 2018, 2022 இன்னும் குரூப் 4ல் இப்போது குரூப் 4 கிடையாது. 2024 இப்போ தான் வந்து 2024 வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த குரூப் 2 அதனால் அதை மட்டும் நம்ம பார்க்கல. இந்த அப் டு 2022 வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லிக்கிட்டே வாங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வருது இல்லையா? ஒரு 400 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உடம்பிடை தோன்றிறொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பர். எதற்காக நான் வந்து ஓல்டு கொஸ்டின் அதாவது இந்த கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ரீகால் ஆகும் இல்லையா? ஜிகேவுக்குமே நம்ம ஓல்டு டாபிக்ஸ்லாம் வந்து சில இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரீகால் ஆகும் இல்லையா? அதுக்காக தான். பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். ஸோ ஔவையார் என்னென்ன நூல்கள் இயற்றியிருப்பாங்க? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஸோ இதெல்லாம் வந்து இயற்றியிருப்பாங்க இல்லையா? மூதுரை. இது எல்லாமே ஔவையாருடையது. அதே போல் ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. ஸோ திருப்பாவை யாருடையது? ஆண்டாளுடையது. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆண்டாளுடையது. இதுவே திருவெம்பாவை யாருடையதுன்னு கேட்டால் மாணிக்க வாசகர். இதுவே காவியப்பாவை யாருடையது? முடியரசன். ஸோ நம்ம பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாவை அப்படின்னு வரக்கூடிய நூலோட ஆசிரியர் சொல்லியிருப்போம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக
வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினா கிணியர். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியார்க்கு நல்லார் பார்த்தீங்கன்னா உரை எழுதல. மொத்தம் 11 உரை எழுதியிருப்பாங்க. அதுல முதல் உரை யாருடையதுன்னா மணக்குடருடையது. இந்த 10 பேர்ல யாருடைய உரை சிறந்தது அப்படின்னா பரிமேலழகருடைய உரை. அதுல நச்சர், திருமலையர், தாமத்தர்லாம் வருவாங்க. ஆற்றுக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்குவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யாரு? முடியரசன். ஸோ முடியரசனோட இயற்பெயர் என்ன? துரை ராசு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாரு? அதாவது வா ராமசாமி அவர்கள். பொருந்தாயினையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மா அப்படின்னா அழகு. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குல்ல, அதுதான். மீனா உயர்ச்சி, கரெக்டு. மூணா மூப்பு. மை அப்படின்னா என்ன வரணும்? அஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது இந்த இடத்துல தவறானதா இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் டி. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வள்ளி கண்ணன். வெப்ப தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளம் பகலும் பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லறவியல். ஸோ இல்லறவியல் எதில் வரும்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஸோ இது 4மே அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல். செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயரை தேர்ந்தெடு. வினையாளனையின் பெயர்னா முடிந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களி பருளும் கழிப்பே. ஸோ திருக்குறள்ல சொல்லப்பட்டதை ஒழுங்குபடுத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குருத்திப்பாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டாக வரும். திறம்பட உரைப்பது குரத்திப்பாட்டே, இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும். இது கரெக்டாக இல்லை. முக்காலமும் உரைப்பது குரத்திப்பாட்டே, இறப்பு நிகழ்வெதிர் திறம்பட வெண்ணும். இதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கு. குரத்திப்பாட்டே முக்காலமும் உரைப்பது இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் திறப்பட. இதுவும் தவறுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. என்ன கேட்டிருக்காங்க? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். அப்போ எப்படி கேட்கணும்? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது இது. ஸோ பெறுவது இன்பம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை தான் நம்ம ஆன்சராக கேட்குற மாதிரி கேட்கணும். அப்போ பெறுவது இது. ஸோ ஆப்ஷன் ஏ. பொருந்தா இணையை கண்டறிக. ஸோ என்ன அப்படின்னா சலவர் அப்படின்னா நல்லவர் அப்படிங்கிறது தான் பொருந்தா இணை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருளில் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்க. ஸோ இதில் வேர்ச்சொல் என்ன? பற்று அப்படிங்கிறது தான் இப்படி மாறி மாறி வந்திருக்கு இல்லையா? ஆப்ஷன் டி. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. ஸோ அதில் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம்லாம் வரும். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது? நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு, அதாவது வலசையை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு தான் வலசை. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்ப்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மோனைய இது இருக்கு இல்லையா, தொடை வகைகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீர் மோனை அமைந்திருக்கு, கரெக்டு தான். அதே இங்கே பாருங்க, சீர் மோனை இருக்கு. அதே போல் சீர் இயைபு. இயைபுனா என்ன? இறுதி எழுத்து ஒன்றி வரணுமா? ஸோ அப்போ பாருங்க பாவை பாவை வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கா. அதே போல பாருங்க கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழ்கதுவாய் மோனைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அப்போ இதில் தவறானது இது ஆப்ஷன் பி. முரண் அப்படின்னா என்னது? எதிர் முரணா வரது, அதாவது எதிர் எதிராக சொல்லுவாங்களே அதுதான் முரண். அப்போ இங்கே முரண் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தான் தடைவாக்கியம். ஸோ ஆப்ஷன் பி. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யாரு? கி ஆ பே வி அப்படின்னா கியாபே விஸ்வநாதன் வந்து கூறியிருப்பாரு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தெண்டன் இட்டத்து வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு என்ன பொருள்னா உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம்னு கேட்கலாம் அல்லது மாணிக்கம்னு கேட்கலாம். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரத்தை சொல்லுவோம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? காணா அரசன் இருக்கு, காற்று இருக்கு, மயில் இருக்கு, காத்தல் அப்படிங்கிறது வராது. சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். சலவர்னா அதற்கு ஆங்கில சொல் டிசீட்ஃபுல் போர்சன். அகரவரிசைப்படி சொற்றொடர்களை சீர் செய்க. அகரவரிசை என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆ வரிசையில் பார்ப்போம், அடுத்து கா வரிசையில் பார்ப்போம். இங்கே எதுவும் உயிர் எழுத்துக்களே வரல, அப்போ உயிர்மை எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வரிசையிலேயே சா வரிசை இருக்கு, தா வரிசை இருக்கு, நா வரிசை இருக்கு, பா வரிசை இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது எது வரும்? இது சா வரிசை வரும், செகண்ட் தா வரிசை, தேர்டு நா, லாஸ்டா பா வரும். ஸோ அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு இது கொடுத்துருக்காங்க. இப்படி தான் அரேஞ்ச் பண்ணும். செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ செயபாட்டு வினைனாவே நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? பட்டது, படு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக முடியணும்னு சொல்லியிருப்போம். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஸோ இதுதான் ஆன்சர். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்னன்னு சொல்லுவோம்? வஞ்சித்தலைன்னு சொல்லுவோம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்கணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பரிந்து அப்படின்னா என்னது? அதாவது இறக்கப்படுறது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? வெறுத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோமா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. மூதூர் எத்தினைக்குரிய ஊர். மருதம் மருதத்துக்குரிய ஊர். பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது செங்கடல். ஸோ இந்த ஈறுபோதல் இனமிகள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சா மை அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடியது செங்கடல் தான். பொருந்தாயினையை கண்டறிக. ஸோ வீரமாமுனிவர் பரமார்த்த குருக்கதை கரெக்டு தான். தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம் அதுவும் அவரோட நூலிதான் கரெக்டு. திருவிக்கா சைவத்திரவு கரெக்டு. பேரஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படிங்கிறது தவறு. ஸோ அது இவர் வந்து இயற்றிருக்கவே மாட்டார். இவர் என்னென்ன வருவார்? மகப்பு குவஞ்சி, நூறாசிரியம், என்சுவை என்பது, ஸோ இதெல்லாம் தான் வருவார் இல்லையா? பாவிய குத்து, கொய்யா கனி, கனிச்சாறு இதெல்லாம் தான் பெருஞ்சித்திரனா. அதே எப்படி இதழில் பார்த்தாலும் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி. ஸோ அதில் இது வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. பின்வருபவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. இந்த செரு அப்படின்னாலும் செரு அப்படின்னாலும், செருனா சண்டை, இந்த ரூ வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் வயல். ஸோ ஆப்ஷன் ஏ. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? யாரை? மாணிக்க வாசகர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்றும் உள்ள தென் தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார் அல்லது கூறியவர் யார்னா கம்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11 புயல் பொலி தருமணி பனைந்தரு பருமணி பகரா நேர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் மேகம். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பாருங்க, சே அப்படின்னா சோலைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சேனா உயர்வு குறிக்கக்கூடியது. சோ அப்படின்னா தான் சோலை இந்த மாதிரி குறிக்கக்கூடியது. ஸோ இதுவும் தவறு. காணா மதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்துட்டு தவறு. காடு இந்த மாதிரி குறிக்கிறதா கா வரும். மான நம்ம பார்த்துருப்போமா? விலங்க குறிக்கும், பெரிய குறிக்கும், அழகு அப்படிங்கிறத குறிக்கும். அலைத்தல், வண்டு, துகள் இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 13 இதை வந்து மா அப்படிங்கிற எழுத்துக்கு பொருளாக வரும். ஸோ அப்போ மானா விலங்குங்கிறது கரெக்ட். இதுதான். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி. குண்டலகேசி 5 பெருங்காப்பியங்கள்ல இருக்கும், நீலகேசி 5 காப்பியங்கள்ல இருக்கும். இதற்கு எதிராக தோன்றப்பட்டதான் நீலகேசி. நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா சருக்கங்கள் அந்த உட்பிரிவை கொண்டதா இருக்கும். 10 சருக்கங்களை கொண்டது. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யாரு? ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னோடு வைத்து
கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாரு? டி.கே. சிதம்பரம். திருவி கல்யாண சுந்தரத்தோட பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனது இலங்கை செலவு அப்படிங்கிறது. தி ஜானகிராமனுக்கு பயண கட்டுரைகளை பார்த்துருப்பீங்க. அதே போல திருவிக்காவுடைய பயண இலக்கிய நூல்னா எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யாரு? மோசிக் கீரனா. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது அப்படின்னா திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தோட ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி முனிவர். இவருடைய காலம் என்ன? 17ஆம் நூற்றாண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காடனார் வருவார். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடற் புராணத்தில் வரும். இடைக்காடனார் யாரு? கபிலருடைய நண்பர் தான். ஸோ இறைவனை பற்றியும் அந்த மன்னன் வந்து இடைக்காடனாருடைய நண்பரை கபிலருடைய நண்பர் இடைக்காடனாரை இகழ்ந்திருப்பான் இல்லையா? ஸோ அந்த கதலாம் தான் இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து இந்த திருவிளையாடற் புராணத்தில் சொல்லியிருப்பாரு. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் இது. திருவெண்ணை நல்லூர். எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படத்தியவர் தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இது எல்லாமே குமரகுருபரருடைய நூல்கள் தான். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யாரு? ஸோ ரா. அரங்கநாதன். ஆகஸ்ட் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூலக தினமாக கொண்டாடுறோமா? இதோட தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களோட எண்ணிக்கை என்ன? 36 படலங்கள். பொறுத்துக. புலவர் அவங்களுடைய நூற்பெயர். முடியரசனுக்குரிய நூல் என்ன? காவியப்பாவின் முதைய பார்த்தோம். சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் இருக்காரு இல்லையா? ஸோ இவர் வந்துட்டு என்ன, இவர் வந்து ஒரு கூற்று கூட சொல்லியிருப்பாரு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இது ஆனந்த தேன்ல இடம் பெற்றிருக்கும். குமரகுருபரர் எதுக்கு வருவாரு? சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கடி. ஸோ அப்போ 3142 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? ஸோ அலர்னா மலருக்கு வரும். முகை, வி. ஸோ இதுக்கு வந்து 7 இது சொல்லுவாங்க. அகரு அப்படிங்கிறது வராது. மருமக்கள் வழிமான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? கவிமணி. ஸோ கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா மருமக்கள் வழிமான்மியம், கதர் பிறந்த கதை, இது எல்லாமே அவருடையது தான். ஸோ ஆசிய ஜோதி அவருடையதாக தான் இருக்கும். இதில் உமர்-கய்யாம் பாடல் அப்படிங்கிறது மட்டும் மொழிபெயர்ப்பு நூல். இது அவருடையது தான். ஆனால் உமர்-கய்யாம் பாடல்கள் மட்டும் இவர் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல், எழுதின நூல் கிடையாது. இதை நோட் பண்ணிக்கணும். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என உவமை உணர்த்தும் பொருள் யாது? துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வை அப்படிங்கிறதுல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வா வரிசையில் வருது வை. ஸோ அப்போது இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி வரும்போது அடுத்ததும் பாருங்களேன், வை க எல்லாத்துக்குமே இந்த கா வரிசை காமனாக வருதா? ஸோ அப்போது கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும், காக்கு அடுத்து தான் கூ வரணும். ஸோ அப்போ எல்லாமே கா இருக்கும்போது இந்த 3 இதுவும் ஃபஸ்ட்டு வந்துடும், அந்த கூங்கிறது இதனால் லாஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? அதே போல் இப்போ எப்படி பார்க்கணும்? அப்போது லாஸ்ட் எழுத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு எது வரும்? இல் வரும். அடுத்தது என்ன வரும்? லூ வரும். அடுத்தது என்ன வரும்? லா வரிசையில் லூ வரும். லா முடிஞ்சதுக்கு அப்போ தான் ரா வருமா? அப்போது வைகரை. அடுத்தது லாஸ்ட்டாக இது வந்துருச்சு. அப்போது வைகல், வைகளும், வைகரை, வைகுதல் அப்படின்னு வரும். வாக்கியங்களை கவனி. கூற்று. எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரிதான், ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் டி. இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர். ஸோ இதுக்கு பண்பு பெயர் அப்படிங்கிறது திட்பம் அப்படிங்கிறதா. பண்பு பெயருக்கு என்ன சொல்லியிருப்போம்? அளவு, சுவை, வடிவம், இதை பற்றி சொல்லக்கூடியது எல்லாம் பண்பு பெயர்னு பார்த்துருப்போமா? ஸோ திட்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ எல்லாமே இங்கே தா வரிசையில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு தா வரணும், அடுத்து தீ, அடுத்தது தூ, அடுத்து தோ. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. பொருந்தா இணையை கண்டறிக. சுவடினா நூல் கரெக்டு. வெய்யோன்னா திங்கள்னு சொல்லியிருக்காங்க, தவறு. செட்டு சிக்கனம், சிந்தைனா உள்ளம் தான். ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். ஸோ இதுதான் கரெக்டான சொற்றொடராக அமைஞ்சிருக்கு.
கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? பழமொழி 400. ஸோ பழமொழி 400ஓட ஆசிரியர் யாரு? முன்றுரை அரையனார். அவருடைய காலம் என்ன? 4ஆம் நூற்றாண்டு. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ படிக்கல அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. எதிர்மறை தொடர். தக்கார் தகவீலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை. ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இணை எதுகை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை அப்படின்னா இதற்கு என்ன சொல்லலாம்? தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா? ஸோ அப்போ இப்படி கேட்கலாம், இரட்டீர் பிரிந்திசையாதது எது? அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இரட்டை கிளவின் வருமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம், இந்த கொஸ்டின் பாருங்க, சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செழித்திடுது என பாடியவர் யாரு? மருதகாசி. கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா கொய்யாக்கனி. இங்க பாருங்க, ஆயிரந்தீவு அங்கையர் கண்டி கரெக்ட். ராஜ தண்டனை மாங்கடி, இது மூணுமே கண்ணதாசனுடையதான். ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா என்னது? முத்தையா. அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டா கவியரசு. அப்போ இந்த கொய்யாக்கனி அப்படிங்கிறது யாருடைய நூல்? பாவலரேரோட நூல் இல்லையா? பாவலரேரோட நூல். ஸோ அதனால இதுதான் பொருந்தாததா இருக்கு. ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? தேன் மாலை, நிலவு பூ, சூரியகாந்தி, பூங்கொடிலாம் கிடையாது. பூங்கொடிலாம் முடியரசனுக்கு வரக்கூடியது. ஸோ அப்போ தேன்மலை தான். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கொடித்த சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத் அப்படின்னு என்னன்னா 4 அடி செய்யுள். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. ஸோ அழுகை இது ஒரு தொழில். போக்கு, தொழுகை இது எல்லாமே தொழில். தொல்லை அப்படிங்கிறது தொழில் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்? செய்யப்பாட்டு அப்படின்னு வந்துருச்சுனாலே படு பட்டது அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஆப்ஷனில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையானது. அடி எதுகைனா என்ன வரணும்? ஸோ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். குணம் மெனும் நா வந்திருக்கா? ஸோ இது ஆப்ஷன் சி. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஸோ பிறவினை அப்படின்னா விபி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ இதுல பாருங்க எங்க அந்த மாதிரி வந்திருக்குன்னா ஆப்ஷன் சி தான். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். பி வந்திருக்கா? அல்லது செய்வித்தான், இந்த மாதிரி தொகுப்பித்தான் விபி இப்படி வந்ததுன்னா அது பிறவினை. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. ஸோ பண்பு தொகை, இதுக்கு எது பொருந்தாத இருக்குன்னு பாருங்க. ஸோ மென்மை கண், நன்மை கூட்டல் களம், அருமை கூட்டல் விலைன்னு பிரிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் செய்வினை அப்படிங்கிறது பொருந்தாதது. இது வினை தொகைக்கு வரக்கூடியது. நெறியினில் உயிர் செகுத்திடுவ, இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? சரியானவற்றை தேர்க. பொருள் திணை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செருவென்றது அப்படிங்கிறது வாகை கரெக்டு. எயில் காத்தல் நொச்சி இது 2 தான் கரெக்டானதா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. பிரித்து எழுதுக. நெடு நாவாய், இதை எப்படி பிரிக்கலாம்னா நெடுமை கூட்டல் நாவாய்னு பிரிக்கலாம். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் நல்லென்னும் நற்றினை அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நல்லனா குறுந்தொகை. உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட 8 தொகை நூல்னா அது குறுந்தொகை தான். முதல்ல நல்லென்ற அடைமொழியோடு எண்ணப்பட்ட நூல்னா நற்றினை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன? வீணாதல். தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. ஸோ தெரிநிலை வினையச்சம், அப்போ நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான். பொறுத்துக. கை. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிதான் கேட்டிருக்காங்க. கை அப்படின்னா என்னது? ஒழுக்கம். நோ அப்படின்னா துன்பம். யா அப்படின்னா ஒரு வகை மரம். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். ஸோ ஆப்ஷன் டி 3142. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பா வகை என்ன? சிந்தடிங்கிறது நேரிசை ஆசிரியப்பா.
சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யாரு? காந்தியடிகள். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியிருப்பாரு. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் சிட்டு. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. ஸோ அது சிறந்தது அன்று. ஒழுக்கம் உடைமை, வாய்மை உடைமை, கண்ணஞ்சப்படுதல். ஸோ இதெல்லாம் ஓகே தான். இதில் சிறந்ததன்று எதுனா கற்றது மறவாமை. அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பறிந்து பொருத்துக. வலிக்கரை இது 6ஆம் வேற்றுமை தொகை. கரக்கமலம், ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்னா உருவகம். பொங்கு கடல் அப்படின்னா வினை தொகை. உருவேனில், உரு அப்படின்னு வந்திருக்கு, உரி சொற்றொடர். ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து நம்ம ஜிகே பார்க்கலாம். 2013 கேட்டிருக்க ஜிகே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 2015க்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க எப்படி வரும்? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. 2 பேர் இருக்காங்க, அப்போ அதை உரையாடல் அப்படின்னு தான் சொல்லணும். கான்வர்சேஷன்னா என்னது? அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இல்லையா? ஸோ விவாதம் அப்படின்னா, விவாதம்னா என்ன சொல்லுவோம்? ஒரு சண்டை இந்த மாதிரி சொல்றது, இல்லை நாம் சொல்றது கரெக்டு. ஸோ இந்த பட்டிமன்ற இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் விவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் போர்ட். ஸோ அப்போ உரையாடல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. விடை தேர்க, சரியான சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் தான் தமிழ் வார்த்தைகளுக்கு கரெக்டானதாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மற்றும் 4. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? வினா வலு ஆப்ஷன் சி. வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. ஸோ வினையாளனையும் பெயர்னா முடிந்ததா இருக்கணும். அப்போ வரைந்தவன் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் கிளியரா இல்லாத இருக்கும் உங்களுக்கு சோவாகும் போது. நான் சொல்றேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. டெலிகேட். ஸோ டெலிகேட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பேராளர். சாம்பியன், சாம்பியன்னா வாகை சூடி. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. அப்போ என்ன வரும்னா 3, 4, 1, 2. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. சோரெழுத்து ஒரு மொழி என்ன வரும்? இறைச்சி அப்படின்னு வருமா? தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? உன். இங்க பாருங்களேன், இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி, இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி. கண்டினியூஸாவே கேட்டிருக்காங்க பாருங்க. பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. பட்டியல் 1, பட்டியல் 2. ஸோ இப்போ பாருங்க, சரதம். சரதம் அப்படின்னா வாய்மை. குளிகை அப்படின்னா நிலா முற்றம். சாரி, சூளிகை. சூளிகை, ஆமாம், சூளிகைனா தான் நிலா முற்றம். மகோததி. மகோததி அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது. அவனி அப்படின்னா நாடு. ஓகேவா? ஸோ சரதம்னா வாய்மை, சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம், மகோததி கடல், அவனினா நாடு. ஸோ அப்போ என்ன வரும்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. இது கரெக்டு தான். ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. கரெக்டு. அதே போல அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. இது கிடையாது, ஸ்ரீரங்கம் கோவிலோட மரபு கிடையாது. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. கீற்றுனா வேய்வாங்க. கரெக்டு தான். ஸோ இதில் தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி. எண்ணிய எண்ணியாய் கெய்துப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4. அப்போது 1, 2, 4வது சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்மதி இதுதான் தவறானது. இப்போ பாருங்களேன், வெந்து உவர்ந்து, வெந்து கூட்டல் உவர்ந்து, அப்போ சேரும் போது கரெக்டாக இது வந்திருக்கா. அடுத்து காடிதனை, காடு கூட்டல் இதனை, அப்போ சேர்ந்து காடிதனை கரெக்டாக வந்திருக்கு. கருமுகில், கருமை கூட்டல் முகில் பண்பு தொகை, அப்போ வெண்மதி எப்படி பிரியும்னா வெண்மை கூட்டல் மதின் பிரியும். ஸோ அதனால இது தவறானதா இருக்கு. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத இணை காண்க. இணை முப்பாலுக்கு நிலத்தை அப்படின்னா பாரதிதாசன். ஆல்ரெடி பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? தமிழ்நாடு அப்படின்னு வந்ததுன்னா அது பாரதியார். இந்த வையகமே நிலத்தே இதெல்லாம் வந்துச்சுன்னா அது தாசன். ஓகேவா? யாது முறை யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்க வரி. ஐநா சபையில் முதல் இதாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒட்டியிருப்பாங்க. அரசியல் பிளத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி. நல்லது செய்தல் ஆட்டிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஸோ நல்லதே செய்ய முடியல அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு தீங்குனாச்சும் செய்யாத இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த வரியில. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இது உங்களுக்கு கிளியரா இல்லாத இருக்கலாம். நான் உங்களுக்கு நல்லா படிச்சிடறேன். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. திருக்கூட்டல் குறள், திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. கரெக்டு தானே? திருக்குறளை திருக்குட்டல் குறள்னு பிரிப்போம். மேன்மை பொருந்திய இது குறள் வெண்பாக்களால் தான் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ 2 அடிகளை கொண்டது. இது குறள் வெண்பாக்களால் ஆனது. அதனால இது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான். அடுத்து நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர். இது தவறு. ஸோ திருக்குறளுக்கு முப்பால் இருக்கு, வாயுரை வாழ்த்து இருக்கு. ஸோ இந்த பெயர்ல தான் இருக்கே தவிர இந்த பெயர் இதுக்கு கிடையாது. ஸோ அப்போ முப்பால் அப்படிங்கிற பெயர் இருக்கு, ஐம்பால் கிடையாது. ஸோ அப்போ இது தவறு. திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. கரெக்டு தானே? திருவள்ளுவரது காலம் கிமு 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிமுவா வரும்? கிடையாது. கிமு 31 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தவறு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை 1, திருவள்ளுவர் தினம் அப்படின்னா தை 2. ஸோ அப்போ இது தவறானது. அப்போ சரியா இருக்கிறது எதுன்னு பாருங்க. தேர்டும் ஃபர்ஸ்ட்டும் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் தேர்ட் சரியானவை. பாரதிதாசன் இதில் வெளியிட்ட இதழ் இது. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வெளியிட்டிருப்பாங்க? பாரதியார். தேன்மலை சுரதாவுடைய நூல். தென்றல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தேனரசன் வருவார். இன்னமும் இருக்காங்க. அதே போல் குயில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதுதான் ஆன்சர், குயில். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. சொற்பொருள் கேட்டிருக்காங்க. கோதை நாடு அப்படின்னு எதை சொல்லுவோம்? சேர நாட்டு சொல்லுவோம். பார்ப்பன குஞ்சி. புல்லினம் அப்படிங்கிறது எதுக்கு வரக்கூடியது? பறவை இனம். அல்லர் பலனம் அப்படின்னா சேற்று வயல். ஸோ அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யாரு? பரிதிமாற் கலைஞர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரூபாவதி. ஸோ இதெல்லாம் அவருடையது தான். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஏலாதிக்கு கேட்டிருக்காங்க. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறக்கூடிய ஒரு அரை இலக்கியம் ஏலாதி. கரெக்டு தான். அடுத்து பாருங்க, ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்திகளை கொண்டது. தவறு. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கி நலம் செய்யும். கரெக்டு தான். ஸோ இந்த 6 மருந்துகளால் ஆனதான் ஏலாதின்னு சொல்றோம். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருகின்றன. இது தவறு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா இருக்கக்கூடியது என்ன? ஃபர்ஸ்ட்டு தேர்டு தான் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி. பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிபாட்டு பாடல்களும் ஆசிரியர்களும். ஸோ இயேசு பெருமாள் அப்படிங்கிறது எஸ்ஏ கிருட்டின பிள்ளை. கரெக்ட். சிவபெருமான் சுந்தரர். புத்தபிரான் நீலகேசி அப்படிங்கிறது தவறானது. நபிகள் நாயகம் உமரப்புலவர். கரெக்ட். ஸோ அப்போ இதில் தவறானது ஆப்ஷன் சி. திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூடராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். கரெக்ட் தான். இவர் தான் திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியிருக்காரு. திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள். கரெக்ட். அதுதான். குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இல்லை,
அதே போல் வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது, இதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மயங்கி மருகீர் பிணங்கி வணங்கி வீகி ஒருவர்க்கொருவர் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், வேற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இது எல்லாமே சிலப்பதிகாரத்திற்குரிய பெயர். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று, கரெக்டு. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர், கரெக்டு. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல், இல்லை. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும், இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பி. கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, ஸோ இது எதுக்கு வரும்னா மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, இது அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், இது வந்து எதுக்கு வரும்னா புறநானூறு. காட்டு தரையில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, இது எதுக்கு வரும் பட்டினப்பாலை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது, ஸோ அதான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி எனும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கும்? கிரினாலே மலை. திருவிளையாடற் புராணம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் எழுந்தருளி உள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம், இல்லை. திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர், கரெக்டு. திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் எனும் 3 பிரிவுகளை கொண்டது, கரெக்டு. திருவிளையாடற் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன, இது வந்து தவறு. ஸோ அப்போ சரியா இருக்கிறது செகண்டும் தேர்டும் தான், ஆப்ஷன் பி. பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தணும். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது, இதை சொன்னது யாரு? ஸோ இது நியூ புக்லேயுமே இருக்கக்கூடியது, கால்ட்வெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தொல்காப்பியர். தன்னேர் இல்லாத தமிழ், இது தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னது டாக்டர் கிரவுட். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, சிறுமாநாற்றுப்படை, இதோட ஆசிரியர் யாரு? நல்லூர் நத்ததனா. திருமுரு காற்றுப்படை இதுக்கு நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படைக்கு யார் வருவாங்கன்னா முடத்தாம கன்னியார். பெருமாநாற்று படைக்கு யார் வருவாங்க? கடியலூர் உருத்திரன் கடனார் வருவாங்க இல்லையா. அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. வரிசை ஒன்றுடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. இன்டர்நெட்னா என்ன? இணையம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஜோர்னல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஜோர்னல்னா இதழ், ஸோ மின் இதழ். அப்போ புக்னா மின் நூல். ஸோ அப்போ என்ன வரணும்? 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. கீழே காண்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. இதில் என்ன அப்படின்னா, ஆண்மணிய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர், கரெக்டு தான். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவர் பாடல்கள், இதுவும் கரெக்டு தான். பராபர கன்னிகள் தாய்மானவரால் இயற்றப்பட்டவை, இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது, தவறானது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். என்ன கொடுத்துருக்காங்க? அகநானூற்றோட பாட்டும் திணை வைப்பு முறையை கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10, 20, 30, 40 இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை. 6, 16, 26, 36ங்கிறது மருத திணை. 4, 14, 24, 34 எதுக்கு வரும்? முல்லை திணைக்கு. 2, 8, 12, 18ங்கிறது எதுக்கு வரும்னா குறிஞ்சி திணைக்கு வரும். ஸோ அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இந்த வலை லை வந்ததுன்னா மீன்பிடி வலை. இந்த வலை வந்திருக்கு அப்படின்னா பொந்து. இதுவே இந்த வாழை வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு மீன் வகை. இந்த வாழைங்கிறது மர வகை, வாழைப்பழம் இருக்கு இல்லையா அது. அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பேர் ராமாவதாரம், கரெக்டு. ரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை, இது கரெக்டு தான். அடுத்து மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது, ஸோ இது இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்து சடையப்பவளலை போற்றியுள்ளார், இதுவும் இல்லை. அப்போ சரியானது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ 1, 2 சரியானது.
நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாரு? பனு அகமது மரைக்காயர். பொருந்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல்கள். என்னது? சின்ன பயலே சேதி கேளடா. இது கண்ணதாசனுடையது கிடையாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இது அவர்தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதுவும் கண்ணதாசனுடையதான். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, இதுவும் கண்ணதாசனுடையதான். ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி. ராசராச சோழநூலாவை பாடியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். அடுத்து மேட்ச் இட் கேட்டிருக்காங்க பாருங்க. மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வந்து எதுக்கு வருவார்? திருக்கோவை. ஆண்டாள் நாச்சியார் திருமொழிக்கும் திருப்பாவைக்கு வருவாங்க இல்லையா? அடுத்து சுந்தரர் எதுக்கு வருவார்? திருத்தொண்டத்தொகை. திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர்னு சொல்கிறோம். அப்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. முன்னீர் வழக்கம் மகடவு கோடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். கடலை பற்றி சொல்லியிருப்பாரு. கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். கரெக்ட் தான். திரைக்கவி திலகம். மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. கரெக்ட். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். இது ரெண்டும் கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தவறானதாக இருக்குது. ஸோ கந்தர் கலிவெண்பா ஓகே, இதில் தவறாக இருக்கிறது இது. ஸோ அப்போது அதனால் இதை தான் ஆன்சராக எடுத்து ஆகணும். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு இருக்கு. கரெக்ட் தான். ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாரு? பாரதிதாசன். மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்க இருக்கு? திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் யாரு? நாமு வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்துல் ரகுமான். எகெயின் பாருங்க, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரகுமான். மூமேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமன் முத்துராமலிங்கர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். நெக்ஸ்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட புனைப்பெயரும் இயற்பெயரும். புதுமை பித்தன்கார இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூ புக்ல இருக்கு. ஈரோடு தமிழின்பனுக்கு என்ன வரும்? ஜெகதீசன். வாணிதாசன்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி. கண்ணதாசனுக்கு முத்தையா. ஸோ அப்போ என்ன வரும்? 4, 1, 2, 3. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழின்பன்னா ஜெகதீசன். ஸோ இது ஈரோடு தமிழின்பன் மட்டும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாணிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி. கண்ணதாசன் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா. ஸோ ஆப்ஷன் பி. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை சுகம், வெறுப்பு, கிள்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பு அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. ஏன்னா வெறுப்பு அப்படிங்கிறது மட்டும் மலையை வந்து குறிக்கக்கூடியது. பொருட்டென்று பிரித்து எழுத என்ன கிடைக்கும்? பொருட்டு கூட்டல் அன்று. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஷீட்டு. ஒவ்வொரு குறுக்கத்துக்கும் எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஆயுத குறுக்கம்னா அக்கு வரணும், கக்ரி. இது ஐகார குறுக்கம். ஸோ ஐ வரணும், கடலை. ஈட்டில் வந்திருக்கா. அவுகார குறுக்கம்னா வவ்வால், முதல்லையே வந்திருக்கு. மகர குறுக்கம் மருண். அப்போ என்ன வருது? 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் வரும். ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. விரிநகர், மலரடி, மாப்பலா, வாழை, முதுமரம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? இது வந்து இலக்கண குறிப்புக்கு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விரிநகர் எதுக்கு வரும்? வினைத்தொகை. மலரடி எதுக்கு வரும் அப்படின்னா உவமை தொகைக்கு வரும். மாப்பலா வாழை அப்படிங்கிறது உண்மை தொகை. முதுமரம் முதுமை கூட்டல் மரம் பண்பு தொகை. 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, மேட்ச் இட் தான். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது என்னது? வினைமுற்று. 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துவது வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது எதுன்னு கேட்டாதான் வினை எச்சம். ஓகேவா? படித்தல், கற்பித்தல், எழுதுதல். அல் வந்திருக்கு. அப்போ அது என்னது? தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துவது எதுன்னு கேட்டால் அதுக்கு வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல். அல் வந்திருக்கு. அல்தல் வந்தால் அது தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். பொருந்தா இணையினை கண்டறிக. திணையும் அதற்குரிய தொழிலும். முல்லைனது வரகு விதைத்தல், களைப்பறித்தல். கரெக்ட் தான்.
அடுத்து பாலைனா நிறை கவர்தல் சூறையாடல் கரெக்டு. குறிஞ்சினா தேனெடுத்தல் கிழங்ககழ்தல். இதுக்கு வந்து பாருங்க பாலை நிலத்துக்கானது மருதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி மருதம். அகரவரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கா இந்த இதுதான் வரும். கண் கண்டம் கண்டு கண்ணி. ஸோ அடுத்த இது பார்த்துருக்காங்க. ஓகேவா. இங்கே வந்துட்டு பாருங்கள் அமிர்தம் அமிழ்து அமிழ்தம் அமிழ்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது வருமோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா. இங்கே எல்லாமே ஆ மீ அப்படின்னு வந்திருக்கு. அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த எழுத பார்த்து தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா. ஸோ இதுக்கும் அப்படி தான் இதுக்கும் அப்படி தான். அப்போ சரியாக அமைஞ்சிருக்கிறது ஆப்ஷன் சி தான். அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க இத்தொடரில் பிழை நீக்கிய வடிவம் எப்போ வரும் எப்படி வரும்? ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் டி. இதெல்லாம் கேட்பாங்க. கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை? நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் கரெக்டு தான். நாம் யாம் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மை பன்மை பெயர்கள் கரெக்டு தான். வேற்றுமை உருபேர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் திரியும் கரெக்டு தான். நீ நீர் நீவீர் நீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஸோ அப்போ இது வந்து தவறானதாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு 3 தான் சரியானவை. கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கூவானா என்னது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகினி இது வந்து என்ன சொல்லலாம்? வினை எச்சம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ மேட்ச் இட் எடுத்து கேட்டிருக்காங்க. வாழை. ஸோ அதற்கான பொருள் பார்க்கலாம். வாழை அப்படின்னா இளம்பெண். இந்த உலை அப்படின்னா உலையை வந்து எதுக்கு சொல்லுவோம்? பிடரி மயிர். இந்த விலை அப்படின்னா தயிர். இந்த விலைனா சுரப்புன்னை. இந்த வலை கேட்டிருக்காங்களா? ஸோ வலை அப்படின்னா சுரப்புன்னை மரம். ஸோ அப்போது 3 4 1 2 வாழைனா இளம்பெண். இந்த உலை அப்படிங்கிறது பிடரி மயிர். இந்த விலையை வந்துச்சுன்னா தயிர். வலை அப்படின்னா சுரப்புன்னை மரம். அப்போது ஆப்ஷன் டி. இன்மையுள் இன்மை விருந்தோரால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. விருந்துங்கிறது பண்பாகு பேர் தான். அடுத்து பாருங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யூனிட் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாரு? அம்புஜதம்மாள். கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. பண்டைய தமிழகம் சேர சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது கரெக்டு தான். நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாம் கரெக்டு. தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள் கரெக்டு தான். அதே போல நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படிங்கிறது தான் தவறானது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க மேட்ச் ஷீட்டு. பாண்டியன் பரிசு யாருடையது? பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சாரி ஆப்ஷன் சி வரணும். 3142 எஸ். தொண்டர்ச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலா. 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது? பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. 3 கூட்டில் 900 முத்தொள்ளாயிரம். ஸோ முத்தொள்ளாயிரத்தை இப்படி பிரிப்போம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் கரெக்டு தான். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன தவறு. முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் புகழேந்தி புலவர். ஆசிரியர் பெயர் யாருன்னே தெரியாது. சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் கரெக்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு 4th சரியானதாக இருக்குது ஆப்ஷன் பி. திருக்கோட்டியூர் நம்பியால் எப்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுஜர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 to 6 ஐங்குறுநூறு. நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாரு? பெயர் யாருன்னே தெரியாது. பெயர் தெரியவில்லை அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து மேட்ச் ஷீட் பாருங்க. கொண்டல். ஸோ கொண்டல் அப்படின்னா இதற்கான பொருள் என்னன்னா மேகம். அதே போல் இங்கே வந்து படிச்சிருப்பீங்க கிழக்கு. கிழக்குன்னா அதற்கான பேர் வந்து குணக்கு. கிழக்கில் வீசக்கூடிய காற்றை கொண்டல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. மேற்குனா என்ன படிப்பீங்க? குடக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிழக்குனா குணக்கு மேற்குனா குடகு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா.
குணக்கு குடங்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு எது வரும்னு பார்த்துக்கோங்க. இதுவே வடக்குல இருந்து வீசக்கூடிய காற்று வாடை காட்டுனோம், தெற்குல இருந்து வீசக்கூடிய காற்று தென்றல்னு சொல்லுவோம். அதுல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல தாமம்னா அதற்கான பொருள் என்ன? மாலை. புரிசைனா மதில். மல்லல்னா வளம். ஸோ அப்போ 3142 ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்க, முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூட்டில் சரியானவை எவை? இது கொஞ்சம் கிளியரா இருக்காது, நான் சொல்ற பாருங்க. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றி கூறும் நூல் முக்கூடர் பல்லு. கரெக்டு தான். முக்கூடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். இல்ல, முக்கூடர் பல்லுவோட ஆசிரியர் பெயர் யார் என தெரிந்துள்ளது. கரெக்டு தான், இது கரெக்டு. ஃபர்ஸ்ட் தோடு சரியானதா இருக்கு. ஃபோர்த்து பாருங்க, பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில், அதாவது நன்செய் நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம். இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தேர்டுன்னா சரி, ஆப்ஷன் சி. விற்பிருந் தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமனை குறிக்கப்படுது. கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். திருவேங்கட தந்தாதி எனும் நூலை இயற்றியவர் யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 500 முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. என்னது? முல்லைனா பேனார் வருவார், குறிஞ்சினா கபிலர் வருவார். கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் எவை சரியற்றவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? தவறானது எதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானவை. அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நற்றிணை செய்திகள் 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தவறானது தான். ஏன்னா என்ன வரணும்? நற்றிணை வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12, 9 அடி சிறுமையும் 12 அடி பேரலையும் கொண்டது. ஸோ அப்போ இதுவும் தவறானது, இதுவும் தவறானது. நற்றிணை செய்திகள் அகவர் பவலால் ஆனவை. கரெக்டு தான். அடுத்து நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். கரெக்டு தான். தொகுத்தவர் பெயர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி தான். அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருந்தா தேர்டும் ஃபோர்த்தும் போட்டிருக்கணும். நம்பகிட்ட கேட்டிருக்கிறது சரியற்றவை. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சரியற்றவையா இருக்கு. அடுத்து பாருங்க, பொருந்தா இணையினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை. புறநானூறு. கரெக்ட். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். திருக்குறள். கரெக்ட். கூடலில் ஆய்ந்த ஒண்டி தமிழன். சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா, இதுதான் வந்து தவறானது. பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கூற்று. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தவறானது. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறானது. திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார். 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சுக்கு மிளகு திப்ளியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். அப்போ இது 3 சரியானது. ஆப்ஷன் ஏ தான் தவறானவை. பாந்தல், உரகம், பன்னகம், பனி எனும் சொற்களின் பொருள் டேஸ் என்பதாகும். ஸோ இது எல்லாமே பாம்பை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மேட்ச் இட் கேட்டிருக்காங்க பாருங்க. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாரு? ஆசு கவி. ஓசை நலம் சிறப்பிக்க பாடுபவர் யாரு? மதுர கவி. நெக்ஸ்ட் பாருங்க, தொடர்நிலை செய்யில் பாடுபவர் யாரு? வித்தார கவி. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லணி அமைத்து பாடுபவர் யாரு? சித்திர கவி. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 3 4 1 2. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்க 3 4 2 1 இல்லையா? ஸோ அப்போ வந்து பாருங்க, தொடர்நிலை செய்யில் பாடுபவர் அப்படிங்கிறது யாரை வந்து நம்ம பார்த்துருக்கோம்? தொடர்நிலை செயல் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திர கவின்னு பார்த்துருக்கோம். சப்போ 3 4 2 1 ஆப்ஷன் ஏ. இந்தியா விஜயா என்ற இதழினை வெளியிட்டவர் யார்? எல்லாத்துக்குமே தெரியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாரதியா. நெக்ஸ்ட் மேட்ச் இட். மூலிகையோட பொது பேரும் சிறப்பு பேரும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மூலிகையோட இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? நோய்கள் ரிலேட்டடா. தூதுவளை. தூதுவளை அப்படிங்கிறது எதற்கு? தூதுவளையை நாண பச்சிலை அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, கற்றாழை. கற்றாழை அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்? குமரி. ஓகேவா? கற்றாழைக்கு குமரி அப்படிங்கிற பெயர் இருக்கு. கரிசாலங்கண்ணி. கரிசாலங்கண்ணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிங்கரசம், தேகராசம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அடுத்து குறுமிளகு. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திய மருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தூதுவளை அப்படின்னா நாண பச்சிலை, கற்றாழைனா குமரி, கரிசாலங்கண்ணினா தேகராசம், அடுத்து வந்து குறுமிளகு அப்படின்னா இந்திய மருந்து. ஸோ அப்போ ஆன்சர் 2 1 4 3 ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பாருங்க, மேட்ச் ஷீட். வரிசை ஒன்றுடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான இடையினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க,
கொலையே களவே காமதி விளைவு அப்படிங்கிறது உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயணிச்சொல் இது சொல்லில் தோன்றுவன. வெகல் வெகுழல் பொல்லாக்காட்சி இது உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இது என்பது இயல்பே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 3412. அடுத்தது மேட்ச் இட் தான். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர். ஸோ இவர் என்ன நூல்? கருணாமிர்த சாகரம். சூரியநாராயண சாஸ்திரி இவர் மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் இதுவே தண்ணீர் தேசம் அப்படின்னா வைரமுத்து இல்லையா. அடுத்து முதுநாரை. முதுநாரை என்னன்னா இசை நூல். ஸோ அப்போ என்ன வந்திருக்கு? 3412 ஆப்ஷன் சி. 1805 பத்தியில் பாடப்பட்ட மன்னன் யாரு? கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. கரெக்ட். பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சேர்ந்த நிலையில் காணப்படுகின்றன. கரெக்ட். அடுத்து பாருங்க, பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர் தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. சரிதான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாததாக இருக்கு. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சுவை கிடையாது, கவை. ஸோ இப்போ இது பாருங்க, கவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் தவறானது, பொருத்தமற்றதாக இருக்கு. அடுத்து மேட்ச் ஈட்டு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, நீல் நெடுங்கண்ணி இது என்னன்னு சொல்லுவோம்? விசாலாட்சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வால் நெடுங்கண்ணி அப்படின்னு எதை சொல்லுவோம்? கட்க நேத்ரி. பழமலைநாதர். பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரி சுவரர். அடுத்து செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரி சுவரர். அப்போ என்ன வருது? 2143 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராப்பி சேதுபிள்ளையோட நூல்னா தமிழின்பம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இந்த நூல் தான் 1955. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் என்ன? புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்? வாணிதாசன். வாணிதாசனுக்கு இயற்பெயர் கேட்டாங்கன்னா எத்திராசல் என்கிற அரங்கசாமி. சிறப்பு பெயர் கேட்டாங்கன்னா பாவலரேருனா பெருஞ்சித்திரனார். கவிஞரேரு அப்படின்னா வாணிதாசன். அதே போல் கவிஞரேரு இருக்கு, பாவலர்மணி அப்படிங்கிற சிறப்பு பெயர் ரெண்டுமே இருக்கு. அடுத்து பாருங்க, தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பருதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாரு? சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். கரெக்ட். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். கரெக்ட். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். கரெக்ட். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படிங்கிறது தவறானது. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஆசிரியரும் சிறுகதையும் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. வாவேசு ஐயர் மங்கையர்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் இதுக்கு பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் இதுக்கு என்ன வரும்? அபிநய கதைகள். கூப்பாரா இதுக்கு காணாமலே காதல். ஸோ அப்போ 2143 எஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை பித்தன் அப்படிங்கிறதான் தவறானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா திருவிக்கா வருவார். ஸோ அப்போ இது தவறானது. தனித்தமிழ் மறைமலடிகள் கரெக்டு. பேச்சுக்கலை பேரணியர் அண்ணா. புரட்சினா பாரதிதாசன். இதுவும் கரெக்டு தான். அடுத்து துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆனந்தரங்கர். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்னா லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராஜர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். ஸோ சீவக சிந்தாமணி தான் மணநூல்னு சொல்கிறோம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமும் சீவக சிந்தாமணி தான். 5 பெருங்காப்பியங்களில் இருக்குது. அடுத்து மேட்சிட். அம்பை எப்படின்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை. அனுராதா ரமணன். ஸோ இவங்க கால சுமை தாங்கி. திலகவதி காளி. பாக்கியா வலம்புரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4321 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 2015 முடிச்சாச்சா? அடுத்து 2018 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க 2018. ஸோ இதுக்கு பார்த்துடலாமா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுப்பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்குரிய பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ எது? திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக. எப்படி வரும்? பசுமை கூட்டல் இலை. ஆப்ஷன் சி. பிழையான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தொகையில வல்லினம் மிகாது, கரெக்டு தான். இரட்டை கிளவில மிகாது, வினை தொகையிலையும் மிகாது. அதே போல வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஆப்ஷன் டி. பொருத்தமற்றவதை பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டானது இது அப்படின்னு பார்க்கணும். செல்வி பாடினாள் அப்படிங்கிறது திணை வலுன்னு கொடுத்துருக்காங்க. இது பால்வலு. என் மாமா வந்தது திணை வளாநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கால வளாநிலை வரணும். நான் வந்தேன் அப்படிங்கிறது இடவலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அப்போ நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு தான். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு குயில் பேச இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரபு தான். நெக்ஸ்ட், பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓமை தொகையில மிகும். கரெக்ட். இரட்டை கிளவில வல்லினமே வராது. எப்படி வரும்? சட சட, படபட அப்படின்னு சொல்லி இப்படி வருதே தவிர அந்த இடத்துல வல்லினம் அப்படிங்கிறது வராது. ஸோ இப்போ பாருங்களேன், 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் ரிலேட்டடாகவே மிகும் மிகாதுல இருந்து வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அதில் ஒன்று வந்திருக்கு, இதில் ஒன்று வந்திருக்கு. அடுத்து பாருங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்து ஆங்கிலமும் தமிழ் சொல்லு கேட்டிருக்காங்க. செக் அப்படின்னா காசோலை, ஃபைல்னா கோப்பு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அப்போ எப்படி வரும்? 4 3 2 1. அப்போ ஆப்ஷன் ஏ. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? பொருட்பெயர். ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரெச்ச தொடரை தேர்வு செய்க. ஸோ வந்து தந்தான் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். ஸோ அப்போ பாருங்க, தைத்த அப்படின்னு வரணும். தைத்த சட்டை, இதுதான் பெயரெச்சம். சென்று பார்த்தானும் வினையெச்சத்துக்கு தான் போகும். அடுத்து, குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகையாகு பெயர்? கருவியாகு பெயர். கருவியா? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை இது. கொழல் வினா. அடுத்து பாருங்க, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்னது? நேரடி. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதில் இருக்கிறது டி. அப்போ இங்கே ஆப்ஷன் பி. தலையின் வகையறிக. காய் முன் நிறை வருவது எத்தனை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. ஸோ எத்தலைனா கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது இது? ஆராயாமை ஐயப்படுதல். 10 கீழ்கணக்கு நூல்கள் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாலடியாரும் 10 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டு தானே? கம்பராமாயணத்தோட பெரும்பிரிவுக்கு காண்டம் என்று பெயர். கரெக்டு தான். கம்பராமாயணத்தோட உட்பிரிவு காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. கம்பராமாயணம் ஒரு வழி நூல். கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. 500 தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, மேட்சிட். துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. இதுவே நோன்மைனா வலிமை. அப்போ எப்படி வருது? 3 4 1 2. ஆப்ஷன் பி. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் அப்படின்னாலே ஜியுபோப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரியவாச்சான் பிள்ளை. பெருஞ்சுளையினால் ஆட்கொள்ள அடை துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை. ஒல்லைனா விரைவு. ஈறு அப்படின்னா எல்லை. மேதி எருமை. அங்கனர் சிவன். ஸோ 4 3 2 1. அப்போ ஆப்ஷன் டி. குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஏ கிருட்டின பிள்ளை. அது கிருஷ்ண பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையினை கண்டறிக. ராஜராஜ சோழனில் ஒட்டக்குத்தருடையது. திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையது. மதுரை கலம்பகம் அப்படிங்கிறது குமரகுருபரர். முக்கூடர் பல்லு இதோட ஆசிரியர் நாதகுத்தனார் சொல்லியிருக்காங்க. குண்டலகேசியோட ஆசிரியர் தான் நாதகுத்தனார். ஸோ இது தவறு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் இது? திருக்குறள். கடிகை முத்துப்புலவரோட மாணவர் உமரு புலவர். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி.
அப்படியே பார்த்தீங்களா அடுத்து வந்துருச்சு. பகுத்தறிவு கவிராயனா உடுமலை நாராயண கவி, மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்றியது பெரு நாரை. ஓகேவா, பெருநாரை பெருகுருகு. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தோட பெயர் என்ன? விஸ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக ஒவ்வொருத்தருக்கும். பாரதியார் சுப்பிரமணியன். இதே பாரதிதாசன்னா சுப்ரத்தினம். சுரதா அப்படின்னா ராசகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. அப்போது 4, 3, 1, 2. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உவே சாமிநாதர். தேவனைய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். தமிழாட்சி மொழியாக திகழும் நாடுகள்? ஆன்சர் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. எந்தெந்த நாட்டோட தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இலங்கை, மொரீசியஸ். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் யாது? கலர், நிலம். நெக்ஸ்ட் மேட்ச் இட்டு குறிஞ்சி அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? தொண்டகம். பறை இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்க. முல்லை, ஏர்கோட்பறை. மருதம், மணமுலா. பாலை, துடி. ஸோ அப்போ 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் மேட்ச் தான் பெரும்பொழுது மாதமும் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கார்காலம். கார்காலம் இதுக்கு ஆவணிக்கு புரட்டாசிக்கும் இல்லையா? முன்பனிக்காலம். ஸோ முன்பனிக்காலம். இந்த கார்காலம் எந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுது அப்படிங்கிறது உங்களுக்கான கொஸ்டின். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. அடுத்து முன்பனிக்காலம். முன்பனிக்காலம் அப்படிங்கிறது மார்கழி, தை வரும். முதுவேநீர் காலம் அப்படிங்கிறது எந்த மாதம்? ஆனி, ஆடி. குளிர்காலம்னா ஆவணி, புரட்டாசி இல்லையா? ஸோ அப்போ வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து மேட்ச் ஷீட் வந்து ராங்காக பண்ணுறேன் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், கார்காலம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆவணி, புரட்டாசி. முன்பனிக்காலம் மார்கழி, தை. முதுவேநீர் காலம் அப்படின்னா ஆனி, ஆடி. குளிர்காலம்னா ஐப்பசி, கார்த்திகை இல்லையா? ஸோ குளிர்காலம்னாலே இதுதான். ஸோ அப்போது 2, 1, 4, 3 உங்களுக்கான கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2, 1, 4, 3. அடுத்து உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல். 3 அறிவு எந்த உயிருக்கு உரியது? கரையான், எறும்பு. ஆப்ஷன் பி. பிரித்து எழுதுக. வேறு இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. வேறு கூட்டல் இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மறையாக மாற்றினா வந்திலன். ஆப்ஷன் பி ஆன்சர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இதில் இது எல்லாமே நிலமாக இருக்குது. இல்லம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இந்த கிளினா பயம். கிளி அடித்த பயம்னு சொல்லுவாங்களே, ஸோ அது பயம். இந்த கிளி அப்படின்னா கிளித்தல். இந்த கிளினா ஒரு பறவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பயம், கிளித்தல், ஒரு பறவை. அரசனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி. கோ. கோண அரசன். பெற்றான். வேர் சொல்லு பெரு. வா எனும் சொல்லோட பெயரச்சம் வந்த. ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. எல்லாமே பாருங்க சே வரிசையில் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த எழுத்து பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டா வரும், அடுத்து பா வரிசை இப்பு, அடுத்து லா, அடுத்து தான் நா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குதல். அப்போ எப்படி வரும்? மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. கொல்லையிலே குலுங்குவன யாவை? ஆப்ஷன் சி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் யாது? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? பாத்திமா தமிழ் கற்பித்தால். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செயல்பாட்டு வினைனா படு, பட்டது. பிறவினைனா விபி அப்படின்னு வரும். அப்போ கற்பித்தால். வேற எங்கேயாச்சும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்லை. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? இது ஜஸ்ட் ஒரு செய்தி தான். ஸோ செய்தி தொடர். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யாரு? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஆப்ஷன் டி. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு? லத்தீன் அப்படின்னாலே வீரமாமுனிவர் தான். ஆப்ஷன் பி. ஆங்கிலம்னா ஜீபோக். 6 கிடந்தன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி.
சிறுபஞ்ச மூலம் எனும் நூலை இயற்றிய ஆசிரியரோட சமயம் என்ன? ஆன்சர் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. எந்த திணைனா மருதம். ஆல்ரெடி பார்த்தோமா? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனா. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். இது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு? நற்றிணை. கொன்மு பொருள் என்னது? மேகம். நாட்டுப்புற பாடலோட வகைகள் 7. தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், சடங்கு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 7 வரும். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் இது. பெரிய புராணம். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? அனுமன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்னார் ராபிஸே. சொல்லின் செல்வன் அப்படின்னா அது அனுமனை குறிக்கக்கூடியது ராமாயணத்தில். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. சிலப்பதிகாரம், ராமகாதை இதெல்லாம் கம்பராமாயணத்துக்கு. ஸோ எது இதில்? உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படிங்கிறது தான். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யாரு? ஒட்டக்கூத்தர். ஜெயங்கொண்டார் யாரு? கலிங்கத்து பரணியோட ஆசிரியர். தமிழ் விடுத்தூதில் அமைந்துள்ள எண்ணிக்கை, கன்னிகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. என்னது? 268. ஸோ இந்த தமிழ் விடுத்தூதோட ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரியாது. இது சந்தி இலக்கியம், வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே போல் இதை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாலும், இதை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் யார் தான்? உவேசா. 1930 பதிப்பிச்சிருப்பாரு. திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் யாரு? பெரியவன் கவிராயர். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. திருமலை முருகன் பல்லோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டதுன்னா விருத்தப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் சீவக சிந்தாமணியும் விருத்தப்பா தான். முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர். இதுவும் இம்பார்ட்டன்ட். கடுவெளி சித்தர். கடம் இதோட பொருள் என்ன? உடம்பு. அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? மகேசுவர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று? பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி. சு. செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாரு? பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 12 தொகுதிகள். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் இது. சோழர்கள் காலம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. அடுத்து சாப விமானம், அதாவது சுபாச விமானம் இல்லையா? பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாய்மொழி பற்று. ஸோ இதை நான் வந்து மாற்றி படிச்சிட்டேன். சுபாச விமானம் இதோட பொருள் என்னன்னா தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்காருன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுல. இது இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 படிப்பீங்க. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன் மிளகு. யவனர்கள் வந்து மிளகை விரும்பி வாங்கியதனால மிளகுக்கு யவனப்பிரியா அப்படிங்கிற பெயரும் இருக்கு. மீதூன் விரும்பேலி வடியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் அப்படிங்கிறதான் பொருள். ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வட்டமேசை மாநாட்டில் பேசியிருப்பார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? பெரியார். அடுத்த இதில் பாருங்க, ஃபைனல் கொஸ்டின். நிலமடைந்த முளைத்து பெரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யாரு? அண்ணா. நெக்ஸ்ட் 2022 நடந்த கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம 2022க்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னா பயனற்ற சொல். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் அதே ரிலேட்டடாக தான் வருது. மழை திறந்த வெள்ளம் போல ஊமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? தடையின்றி மிகுதியாய். ஓகேவா? தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், படுபட்டதுன்னு வந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்ல, செயபாட்டு வினை தான். பாண்டியர்களோட கப்பற்படை தளம் என்ன? கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. ஸோ இடுகுறி பொது பெயர். ஸோ இடுகுறி பெயர் காரண பெயர்ன்னு 2 இருக்கு. இடுகுறி பெயர் அப்படிங்கிறது காரணமே இல்லாத பெயர் வைத்திருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர். அதுக்கு என்ன சொல்லலாம்? மண், மரம், காடு இதெல்லாம் சொல்லலாம்.
காரணத்தோட ஒரு பெயர் வைத்திருந்தாங்கன்னா அது காரண பெயர். பறவை, அணிகலன், நாற்காலி இதெல்லாம் சொல்லலாம். அப்போ அந்த இடுகுறி பெயர்ல 2ஆ பிரிச்சாங்க. அந்த இடுகுறி பெயர்ல 2ஆவும் காரண பெயர்ல 2ஆவும் பிரிச்சாங்க. இதுல ஒன்று சிறப்பு பெயர்னு பொது பெயர்னு பிரிச்சாங்க. அதே போல இதுலயும் சிறப்பு பெயர் பொது பெயர்னு பிரிச்சாங்க. சிறப்பு பெயர்னாலே அதிலே வந்துருச்சு. ஒன்றை மட்டும் சிறப்பித்து கூறுவது சிறப்பு பெயர். பொது பெயர்னா காமனா எல்லாத்தையும் சொல்றது. அதே போலதான் இங்கேயும் சிறப்பா சொல்றது பொதுவா சொல்றது. அப்போ காரண பெயர்னா காரணத்தோட இருக்கணும். அப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? அணிகலன் சொன்னோமா? அப்போ அணிகலன் அப்படின்னு மட்டும் சொன்னா அது என்ன எல்லா அணிகலன்களையும் பொதுவா குறிக்குது. அப்போ இது பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்துடும். இதுவே வளையல் அப்படின்னு சொல்றோம். இது அணிகலன்கள்ல ஒண்ணுதான். ஆனா வளையல்னு அந்த அணிகலன்ல உன்னை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறதுனால இது எதுக்கு போயிடும்? காரண சிறப்பு பெயருக்கு போய்கிறோம். அதே போலதான் இடுகுறி பெயருக்கு என்னெல்லாம் சொன்னோம்? மண், மரம், காடுன்னு சொன்னோமா? மண் அப்படின்னு வரும்போது அது பார்த்தீங்கன்னா பொது பெயருக்கு போகிறோம். இதுவே சரளை மண், வண்டல் மண் அப்படின்னு சொல்லி அந்த மண் வகையில ஒன்றை மட்டும் சொன்னாங்கன்னா அது சிறப்பு பெயருக்கு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ மரம் அப்படின்னு சொன்னா இடுகுறி பொது பெயர். அதுவே வாழை மரம்னு சொன்னா இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப பார்த்தலாமா? இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கும்போது நாம என்ன சொல்லலாம்? பனைய சொல்லலாம். ஏன்னா மரமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பனை மரம், அப்போ ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. காரண பொது பெயர், காரண பொது பெயர்னா பறவை. ஸோ சிறப்பு பெயர் பறவையில ஒன்றா இருக்கக்கூடிய மரங்கொத்தி. அப்போ 3, 4, 2, 1. அடுத்து பாருங்க, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஸோ பாரதம் எங்கள் தேசம், தமிழ் இலக்கிய வளமுடையது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டும். ஸோ இது ஒரு பண்பு, அன்பு காட்டு அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சென்றான் வேர்ச்சொல் செல். ஆப்ஷன் டி. இகழ்ந்தனர் இதோட வேர்ச்சொல் இகழ். மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மேலே. இதுவே மீ அப்படின்னா மேலே. ஓகேவா? நா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னது? நாவு. ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே ரிப்பீட்டா இங்கே வேர்ச்சொல் 2 இது கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. இங்கே ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வுக. இந்த அறைக்கோ கேட்டிருக்காங்க. இந்த அறை அப்படின்னா பாதி, அரை லிட்டர் அப்படின்னு கேட்குறோம்ல அந்த இது. இந்த அறை அப்படின்னா அறைதல், அதை சொல்லக்கூடியது. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். ஸோ மகர சங்கராந்தி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்போம். மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசத்தில் கொண்டாடக்கூடியது. லோரினா பஞ்சாப். உத்தராயன் அப்படிங்கிறது எங்கே பார்த்துருப்போம்? குஜராத், ராஜஸ்தான் பார்த்துருப்போம். போகி அப்படிங்கிறது இது போகி பண்டிகை, இந்திர விழாவா அப்போ கொண்டாடப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இதுதான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருந்தா வினை மரபை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, அம்பு எய்தார் கரெக்ட். ஆடைனா நெய்றது தான் கரெக்ட். முறுக்க தின்றான் அப்படின்னு வரணும். ஸோ அதனால தவறு. தண்ணீர் குடித்தார் கரெக்ட் தான். இதுவே பால் கேட்டா பால் பருகினான். அப்போ தவறா இருக்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல். மேதை அப்படின்னா என்னது? பேதை. மேதைனா கற்று அறிந்தவங்க. அப்போ பேதைனா ஒண்ணுமே தெரியாத இருக்கவங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ புல் அப்படின்னா மேலான. ஓகேவா? புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. அப்ப எப்படி வரும்? புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். ஸோ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதுல கருமம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா செயல். சைவ சமயக்குறவர்களோட எண்ணிக்கை 4. சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் பிறந்தார் கரெக்டு தான். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் கரெக்டு. தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் கரெக்டு தான். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஸோ இது எல்லாமே நாவுக்கரசருக்குரிய கூற்றில் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அனைத்தும் சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரோட நூல் என்ன? பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தோட தந்தை என அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். ஸோ அதனால தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. காவடி சிந்தோட ஆசிரியர் இவர். குறுந்தொகையோட அடிவரையறை என்ன? 4 to 8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தண்டமிலாசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டிருக்காரு? சீத்தலை சாத்தனாரர். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஸோ இங்கே வந்து பாருங்க, வெறுக்கைனா செல்வம்னு வரும்.
அப்போது இதில் கரெக்டாக இருக்கிறது பாசவர் வெற்றிலை விருப்போர் அப்படிங்கிறதா கரெக்டு. ஓகேவா? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது புறநானூறு. ஸோ இது 2022ங்கிறதுனால நியூ புக் கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஓகேவா? கீழே காண்பனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. ஸோ இதில் பொருந்தாதது 10 பாட்டு. ஸோ நற்றிணை, பரிபாடல், கலித்தொகையில் 8 தொகை நூல். அடுத்து கல்வி அழகிய அழகு என்றும் கல்வி கரையில் கற்போர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியா. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இது பழமொழி நானூறில் புகவா அப்படிங்கிறதோட பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னா அறவுரை கோவை, ஆப்ஷன் சி. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அடுத்து ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சு வைத்தனன் நீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாரு? ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக்க. காலை மாலை உலாவி நிதம் என்ன வரும்? இது கவிமணி. மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இதை சொன்னது யாரு? திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது திருவள்ளுவர். அப்போ 4 1 2 3 ஆப்ஷன் சி. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாரு? நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். யாருடைய இயற்பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரில பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அடுத்து பாருங்க மேட்சிட் சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும் இது யாருடையது? ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. 3 1 4 2 அப்போ ஆப்ஷன் பி. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாரு? வே ராமலிங்கனா. பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீரா மாறினாலும் அந்த நெருப்பு அணைக்கக்கூடியது தான். அந்த பண்பு அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லியிருப்பாலையா 2022 கேட்ட கொஸ்டின். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி பிறை கண்ட மாதிரி இந்த பழமொழி. ஸோ சொலவடைகள் லெசன்ஸில் இருக்கும். ஓகேவா? அந்த சொலவடையில் கொடுத்துருக்கக்கூடியதை நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்குறாங்க. கடிந்துரார் செய்தார்க்கு அவைத்தாம் முடிந்தாலும் பீலை தரும் இணை மோனையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும். அப்போ பாருங்க கா கடிந்துரார். அப்போ ஆப்ஷன் ஏ. எதுகையினை கண்டறிக. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க மோனை கேட்டு நெக்ஸ்டே எதுகை கேட்டிருக்காங்க. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுகைனா இரண்டாம் எழுத்து சிறுங்கி மருங்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்சொல் என்பது யாது? ஸோ இயற்சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கொஸ்டினை ஆஸ்க் பண்ணணுமா? அப்போ ஆப்ஷன் டி. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? ஸோ அப்போ அப்படியே பாருங்க 2 கொஸ்டின் விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. அடுத்து கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? எதிர்மறை வினையேற்றம் ஊ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பொறுத்துக. பொருட்பெயர். பொருட்பெயருக்கு என்ன சொல்லலாம்? நாற்காலி புத்தகம். இடப்பெயர்னா வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. சினைப்பெயர்னா உறுப்பை குறிக்கக்கூடியது. அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் பி. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுது. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க தங்கம் அப்படிங்கிறது வருமா? அடுத்து தாக்கு அடுத்து வர்றது பெரிய தாழ்பால். அடுத்து என்ன வரும்? தீ வரணும். அப்போ திண்ணை அப்படிங்கிறது வரணும். அடுத்து எது வரணும்? தீக்கு அடுத்தது தீ அப்படின்னு வரணும். அப்போது தீ தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா
இங்கே இந்த 2 இடத்துல தீ வந்திருக்கும் போது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பார்க்கணும். அப்போ இங்கே எழுத்தே இல்லை. ஸோ அதனால் இதை தான் எடுக்கணும். அடுத்து தான் தீது அப்படிங்கிறத போடணும். தீ அடுத்தது தீது. அடுத்து இதுக்கடுத்து என்ன பார்ப்போம்? தூ லாஸ்ட்டாக தான் துணை அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. சரியான அகரவரிசை. இங்கே பாருங்க, அப்படியே 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திக்கிட்டா பேக் ஸ்டூடெண்ட்க்கு இதை கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து அகர 2மே வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஆ வரிசைக்கு தான் பார்க்கணும். இதில் வந்து பார்க்கும்போது உழவு ஊ தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்த ஏ வரும். இது எழுதிட்டோமா? அடுத்து மா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னம்மா, அடுத்து தான் பெரியம்மா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்று, அப்போ முற்று பெற்றுக்கணும். நடந்தான். சான்றோர் பாலராபு சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் மருவி வந்திருக்கும். ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறது பொருந்தாதது. வில்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல் சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஒருமையில தான் வந்திருக்கு. அப்போ அன்று அப்படின்னு சொல்லணும். மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அப்படிங்கிறது என்ன வரும்? எக்காலம் மிடும். ஓகேவா? அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை அகம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கப்படும். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஸோ இதுதான். வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு வரணும். வலப்பக்க சுவரில் எழுதாதே. சுவற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவரில்னா இந்த ரீதா வரணும். ஓகேவா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யாரு? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யாரு? கடுவெளி சித்தர். இம்பார்ட்டன். சித்தர்களில் ஆதி சித்தர் யாரு? திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். அதே போல தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யாரு? மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாரு? திருவங்கை ஆழ்வார். தேம்பாவணியோடு பாட்டுடை தலைவன் சுசைமா முனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. கரெக்டு தான். இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். கரெக்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் படலார் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, 4th கரெக்டு. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யாரு? குகன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அலியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிட்டினா எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? கோசலை. ராமலிங்க அடிகளராது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? கந்த கோட்டம். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாரு? டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் யாரு? முத்துலட்சுமி. அப்படியே பாருங்க, முத்துலட்சுமி பற்றிய கொஸ்டின் 2 கொஸ்டின் கன்னியஸாக வந்திருக்கு. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டம் படித்தால் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போல, அந்த வரி அந்த அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது? மதிரை அப்படின்னு காணப்படுது. கல்வெட்டில் மதிரை அப்படிங்கிறதா இப்போ மருவி மதுரைன்னு வந்திருக்கோம். அடுத்து, உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் எது? ஸோ அவருடைய இதழ்கள்லாம் 3 தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஆப்ஷன் சி. சரியான விடையை தேர்ந்தெடு. ஊவேசா பற்றிய சரியான தொடர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கடரத்தினம். கரெக்ட். இவரோட ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரம். கரெக்ட். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். கரெக்ட். ஊவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இது தவறு. ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து, சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரினாலே இது இவர் தான். யார் அழைக்கப்பட்டார்னா சீவை தாமோதரனாரால் அழைக்கப்பட்டார். இதுவே 2 கொஸ்டின். அதே போல பாருங்களேன்,
இப்போது பரிதிமார் கலைஞர் இருக்கார் இல்லையா, பரிதிமார் கலைஞரை பற்றி 2 கொஸ்டின் கண்டினியூஸாக வந்திருக்கும். அடுத்தது நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். அடுத்து பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளும். கமலாலயன் என்னது, உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போ என்ன வருது, 3, 1, 4, 2. அப்போ ஆப்ஷன் டி. தேவ துதும்பி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யாரு, ரா ஆ பத்மநாபன். ஃபைனல் கொஸ்டின், அவ்வளோதான். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் கவிஞர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூவா. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ 2022 பார்த்தோம், அப்படியே ஒரு இதை எடுக்கிறாங்கன்னா 2 கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. ஒவ்வொரு இதை எடுக்கக்கூடிய கொஸ்டின் பரிதிமார் கலைஞர்லேருந்து 2 கொஸ்டின், வேர் சொல்லிருந்து 2 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர். அதே போல் நம்ம ஆப் இதுவரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீக் ஆர் 10 டேஸில் தமிழுக்கான ஹோல் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு வந்துடும், நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு. ஸோ அதில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் கீழே கான்டாக்ட் நம்பர் 2 இருக்கும். ஸோ அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரிஸ்னு மெசேஜ் இப்பயே பண்ண ஆரம்பிக்கிறவங்க பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ ஸோ அவங்கள தான் வந்து நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம். ஓகேவா, ஸோ ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரலை, இருந்தாலும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பிஃபோராகவே நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு போகணும், நம்ம டெலிகிராம் யூசர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோராகவே இதை வந்து நாங்கள் உங்களுக்காக சொல்லியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெசேஜ் யாரெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா, ஸோ இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே அதுக்கான அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.